இப்பொழுது நம்ம நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் குஜராத் மாடல் என்ற ஒரு மாடலை பற்றி மிக பிரபலமாக எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார். அந்த குஜராத் மாடல் என்பது எப்படி அப்படின்னு ஒரு சில தொழில் நிறுவனங்கள் அவர்களுக்கு பெரும் ஆதரவு அளித்து அரசே ஒரு பெரிய அளவுல அவர்களுக்கு நிதி உதவியை செய்து அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் வளர்வது அப்படிங்கிறது அதனுடைய மாடலாக இருந்து கொண்டிருக்கிறது. எக்கானமிஸ்ட் பத்திரிகை என்ன செய்கிறது ஆனால் 2047 இந்தியா வளர்ந்த நாடாகி விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு சாத்தியம் இருக்கிறதா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கு. அப்படி சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னால் 2 மாநிலங்கள் தான் இந்தியாவில் உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எந்த மாநிலங்களுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது? ஒன்று பார்த்தா குஜராத், இன்னொன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு உயர்கல்வி பள்ளி கல்வியை முடித்து விட்டு உயர்கல்வி போவதோட எண்ணிக்கை 100க்கு 50. 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் உயர்கல்விக்கு போறாங்க. அந்த நிலை குஜராத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, நாங்க 25 தாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீ எங்க $1 ஆக போற? பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு உணவு தடையாக இருந்தால் உணவை கொடு, பள்ளிக்கூடம் வருவதற்கு தடையாக போக்குவரத்து இருந்தால் போக்குவரத்தை கொடு, பள்ளிக்கூடம் வருவதற்கு தடையாக இருந்தால் புத்தகத்தை கொடு, நோட்டை கொடு, பென்சிலை கொடு, பேகை கொடு, பஸ்ஸுக்கு பாஸ் கொடு. இப்ப பத்தாவது காலை உணவும் போடுறோம்னு சொல்லி எதற்கு என்று சொன்னால் யாரெல்லாம் இதுல இருந்து விடுபட்டு போகிறார்களோ அவர்களை எல்லாம் மீண்டும் உள்ளே அழைத்து வந்து அம்பேத்கர் என்ன கனவுகள் சொல்றாரு அப்படின்னாக்கா, ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் குடியரசு, இந்திய குடியரசு. ஆனா அதற்கு எந்த அருகதையும் இல்லாத நாடு இந்தியா அப்படின்னு சொல்றாரு. நாம் இது வேண்டாம் என்று சொல்லி மாற்றுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமோ அதை மடைமாற்றி நம்மை படுகொழியில் தள்ளுவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் உண்டோ அதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீதிமன்றம் துணை போகிறதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. $1 டிரில்லியன் கனவு என்ற நூலின் அறிமுக கூட்டத்திற்கு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய எனது அருமை நண்பர்கள் திரு சுரேஷ் சம்பந்தம், மதிவதனி மற்றும் இந்திரகுமார் ஆகிய அனைவருக்கும் மற்றும் இந்த நூலுடைய ஆசிரியர், இங்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்து, இந்த புத்தகம் என்பது எதை குறித்தது என்பது குறித்து இந்த நூலாசிரியர் உங்களிடம் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அதனுடைய இன்றைய காலத்தின் தேவை என்ன என்பதை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் எளிமையாகவும் உங்களிடம் எடுத்து கூறி அமர்ந்திருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். அதில் நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஒரு மொத்தமாக எப்படி இது இந்த காலத்திற்கு தேவை அப்படிங்கிறத சொல்லும் பொழுது 2 விஷயங்களை அவர்கள் தொட்டுக்காட்டு சென்றிருக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு கனவு காண்கிறோம், அவர்கள் வேறு ஒரு கனவு காண்கிறார்கள் அப்படின்ட்டு. அவர்கள் காணும் கனவு எப்படி இருக்கிறது, நாம் காணும் கனவு எப்படி இருக்கிறது அப்படின்னு. இந்த கனவு $1 டிரில்லியன் கனவு அப்படிங்கிறது இன்று நேற்று வந்த கனவு அல்ல. இது ஒரு நூற்றாண்டு கனவு. இது இதே 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1925ஆம் ஆண்டு ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. சென்னை மாகாணமாக இருந்த இந்த பகுதியில் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் என்ன கனவு காண்கிறது என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும், சமத்துவத்தை பற்றி நாம் பேச வேண்டும், சகோதரத்துவத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. அதே ஆண்டு அதே காலகட்டத்தில் வேறொரு இயக்கம் தோன்றுகிறது. அது எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏற்கனவே ஏற்றத்தாழ்வோடு இருந்த ஒரு சமுதாய அமைப்பை மீண்டும் கட்டி காப்போம், அதை மீண்டும் உருவாக்குவோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த எதிரெதிர் கொள்கைகள், அதன் வழியான பயணங்கள், அந்த நம்ம சமத்துவத்தை கண்ட கனவு இருக்குல்ல, எல்லாரும் சமமா இருக்கணும், எல்லோரும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற கனவு இருக்குல்ல, அந்த கனவுக்கும் 100 ஆண்டு ஆகியிருக்கிறது. அந்த கனவின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஒரு செப்டம்பர் மாதம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை நமது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டினார். அங்கே தந்தை பெரியார் அவருடைய படத்தை திறந்து வைத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு உரையை ஆற்றி, அந்த உரையில் அவர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு என்பது வேறு ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கிறது. அந்த கனவு என்பது இந்த $1 டிரில்லியன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வெறும் பணம் மட்டுமல்ல. இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதாரம், இப்போ நம்ம நூலாசிரியர் சொன்னார், நம்ம இப்போ 35 லட்சம் கோடியில் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியினுடைய மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், அதை 100 லட்சம் கோடியாக ஆக்குவது அப்படிங்கிறது ஒரு இலக்கு என்றாலும் கூட, அதில் இருக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய பொருள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை இப்பொழுது இருக்கும் வசதியை விட 3 பங்கு அதிகமாக்குவது அப்படிங்கிறது. ஏன் நம்ம மட்டும் தான் ஆக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாடல் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது, இப்பொழுது நம்ம நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் குஜராத் மாடல் என்ற ஒரு மாடலை பற்றி மிக பிரபலமாக எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார். அந்த குஜராத் மாடல் என்பது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சில
தொழில் நிறுவனங்கள் அவர்களுக்கு பெரும் ஆதரவு அளித்து அரசே வந்து ஒரு பெரிய அளவுல வந்து அவர்களுக்கு நிதி உதவியை செய்து அந்த அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் வளர்வது அப்படிங்கிறது அதனுடைய மாடலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நீங்க இப்ப பார்க்கக்கூடியது. என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல பாதி துறைமுகங்கள் ஒரு நிறுவனத்திடம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல பாதி விமான நிலையங்கள் ஒரே ஒரு நிறுவனத்திடம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற சாலைகள் போயிடும் பொழுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடவுன்கள் அவரிடம் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி மொத்தத்தையும் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவது, அது எல்லாம் வந்து அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியாக அது காட்டப்படுகிறது. அதுதான் வந்து அந்த மாடல். எந்த மாடல்? குஜராத் மாடல்ங்கிறது அந்த மாடல். நம்ம மாடல் என்னது? இது வந்து எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மாடல். இது வந்து நம்ம எல்லாம் இப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம், எவங்காலையும் உழுவலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நவம்பர் 13 எக்கானமிஸ்ட்னு ஒரு பத்திரிகை வருது. உலக அளவில் பொருளாதாரங்களை பற்றி ஆய்வு செய்து கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகிறது. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி எல்லாம் கட்டுரைகளாக வடித்து அதை வந்து வெளியிடுவார்கள். அப்படி வெளியிடப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கனவு காண்கிறது. 1947 தான் நமக்கு விடுதலை கிடைத்தது இல்லையா? 2047 அப்படிங்கிறது நம்மளுடைய விடுதலை நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா ஒரு வளர்ந்த நாடாகிவிடும். நேற்று கூட நம்ம பிரதமர் பேசியிருக்காரு, 2047 இந்தியா வளர்ந்த நாடாகிவிடும். எக்கானமிஸ்ட் பத்திரிகை என்ன செய்கிறது என்று சொன்னால், 2047 இந்தியா வளர்ந்த நாடாகிவிடுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கேட்டுட்டு, அதற்கு சாத்தியம் இருக்கிறதா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குது. அப்படி சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னால், 2 மாநிலங்கள் தான் இந்தியாவில் அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாநிலங்களுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது? ஒன்று பார்த்தா குஜராத், இன்னொன்று வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ரெண்டு மாநிலத்தையும் ஒப்பிட்டு காட்டுறாங்க. என்ன ஒப்பிட்டு காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்தில் என்னெல்லாம் இருக்கிறது? பளபளக்கும் சாலைகள் இருக்கிறது, தடையற்ற மின்சாரம் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவ்வளவு பேர் வறுமையில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேர் பள்ளிக்கூடத்துக்கு போல. பெண் குழந்தைகள் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்களா? குஜராத்தில் எவ்வளவு பேர் பெண்கள் போகிறார்கள்? உயர்கல்விக்கு போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன? மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து உயர்கல்வி, பள்ளி கல்வியை முடித்து விட்டு உயர்கல்வி போவதனுடைய எண்ணிக்கை 100க்கு 50. 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் உயர்கல்விக்கு போறாங்க. அந்த நிலை குஜராத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, அங்க நீ 25 தாண்டல. அந்த மாதிரி இருக்கும்போது நீ எங்க $1 ஆக போற? நீ லிட்டர் ஆகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். தமிழ்நாடு எப்படி அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது சொன்னால், நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னார்ல, எப்படி அப்படின்னா, கல்வியை எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது அப்படின்னு. அதுக்கு சும்மா நேற்று இன்னைக்கெல்லாம் நம்ம மெனக்கடல, 100 வருஷம் மெனக்கட்டுருக்கோம். அதுக்காக எப்படி 100 வருஷம் மெனக்கட்டுருக்கோம்? பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு உணவு தடையாக இருந்தால் உணவை கொடு, பள்ளிக்கூடம் வருவதற்கு தடையாக போக்குவரத்து இருந்தால் போக்குவரத்தை கொடு, பள்ளிக்கூடம் வருவதற்கு தடையாக இருந்தால் புத்தகத்தை கொடு, நோட்டை கொடு, பென்சிலை கொடு, பேகை கொடு, பஸ்ஸுக்கு பாஸ் கொடு. இப்ப பத்தாவது காலை உணவும் போடுறோம்னு சொல்லியிருக்கோம். எதற்கு என்று சொன்னால், யாரெல்லாம் இதிலிருந்து விடுபட்டு போகிறார்களோ அவர்களை எல்லாம் மீண்டும் உள்ளே அழைத்து வந்து அந்த கல்வியை எல்லோருக்கும் பரவலாக ஆக்கும் பொழுது பொருளாதாரமும் சமுதாயமும் பெரிய மாற்றத்தை அடைகிறது. தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். என்ன சொன்னார்னா, கலைஞர் அதை செய்து விட்டு போனார்ன்ட்டு. என்ன மாற்றத்தை செய்தார்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் சமுதாயத்தில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். அந்த சமுதாய மாற்றங்களை உருவாக்கினால் மட்டும்தான் பொருளாதாரம் தானாக வளரும் அப்படிங்கிறது. அந்த முயற்சியில் தான் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். என்ன ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எல்லோருக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்னு. இதற்கு நேர் எதிரான தத்துவத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏன் நம்ம பள்ளிக்கல்வித்துறை எதுக்கு வந்து அந்த புத்தகம் எழுதுகிறார், மத யானைன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். எதுக்கு எழுதுகிறார்? அவருக்கு நமக்கு என்ன பங்காளி சண்டையா? யாருக்கு? ஒன்றிய அரசுக்கு நமக்கு பங்காளி சண்டையா? பங்காளி சண்டை கிடையாது. யோ, நீ என்னையா கனவு கண்ட, நாங்க என்ன கனவு கண்டோன்னு பாரியா? நீ வந்து மக்களை பிரித்து ஆளுகிறாய், எல்லாருக்கும் வளர்ச்சியாக இல்லாமல் ஆக்குகிறாய். நாங்கள் எல்லோருக்குமானதாக நாங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு நீ தடையாக இருந்து கொண்டிருக்கிறாய். அதுக்கு ஒரு கொள்கையை வகுத்துக் கொண்டிருக்கிறாய். என்ன சொல்றான்? 8வது பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்கிறான், 5வது பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்கிறான், ஃபெயில் ஆனவங்களாம் வீட்டுக்கு போங்கிறான், அப்பா அம்மா ஆத்தா செஞ்ச வேலையை போய் செய்யுங்கிறான். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வா, ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அடுத்த பரீட்சை உடனே வைக்கிறோம், பரீட்சை எழுது, பாஸ் ஆனினா வா, அடுத்தது வா, நாங்களே பணம் தர்றோம், காலேஜுக்கு வா, பஸ்ஸுக்கு பாஸ் கொடுக்குறோம் வா, காலேஜுக்கு வா, சாப்பாடு போடுறோம் வா அப்படின்னு கூப்பிட்டு மேல மேல எல்லோருக்கும் கல்வியை பரவலாக்கிறது. எதற்கு என்று சொன்னால், நாளைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும்னா, கல்வி கற்ற ஒரு சமுதாயமாக இதை மாற்றி அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விடுதலை கிடைத்த போது நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று முடிவு செய்தோமோ அதுவாக நாம் ஆக முடியும் அப்படின்னு. அம்பேத்கர் வந்து என்ன கனவுகள் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்லிக்கிறோம், குடியரசு, இந்திய குடியரசை. ஆனா அதற்கு எந்த அருகதையும் இல்லாத நாடு இந்தியா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சமத்துவம்னு ஒண்ணு கிடையாது,
சகோதரத்துவம் சுத்தமா கிடையாது. இதுல எப்படா நீங்க வளர போறீங்க? நீங்க எல்லாம் வளரணும்னாக்கா இந்த அரசுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு, அம்பேத்கர் கண்ட கனவு இருக்குல்ல, அந்த கனவை நிறைவேற்றும் ஒரே மாநிலமாக இருந்து கொண்டிருப்பது தமிழ்நாடு தான். அப்பொழுது நான் என்னை சந்திருக்கக்கூடிய அந்த நிருபர் என்ன கேட்டார், அந்த எக்கானமிஸ்டுடைய நிருபர் என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கணும். நான் சொன்னேன், பெரிய தடை என்ன தெரியுமா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், பணம்லாம் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறான்ட்டு. அது ஒரு தடை தான். ஆனா அதை விட பெரிய தடை இன்னொன்னு சொன்னார்ல, என்ன ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்ட்டு. எப்படின்னா, எதை நாம் இது வேண்டாம் என்று சொல்லி மாற்றுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமோ அதை மடைமாற்றி நம்மை படுகொழியில் தள்ளுவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் உண்டோ அதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீதிமன்றமும் துணை போகிறதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் எல்லாம், மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நமது முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி வைத்து போயிருக்கக்கூடிய இந்த அரும் பயணம் இருக்குல்ல, இந்த அரும் பயணத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது. அந்த பயணத்தின் கூறுகள் என்ன என்ற பொருளாதார அளவில் என்னென்ன என்பதை எல்லாம் இந்த நூல் எடுத்துச் சொல்கிறது. இந்த நூலை நீங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் பின்னால் இருக்கக்கூடிய சமுதாய மாற்றங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எடுத்துக் கூறியதை வழிமொழிந்து இந்த நூலாசிரியருக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.